அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்கின்ற துடிப்பின் காரணமாக ஆண்டாளுடைய திருவாக்குகள் எல்லாம் அற்புதமான பாசுரங்களாக வெளிப்பட்டன. அதிலே நாச்சியார் திருமொழியிலே 12ஆம் திருமொழி, அது மிக அற்புதமான திருமொழி. அதிலே ஆண்டாள் கண்ணபிரானோடு நேரே உடனே சேரப் பெறாவிட்டாலும் கூட அந்த கண்ணபிரான் உலாவின இடங்கள், அவனோடு தொடர்புடைய இடங்கள், அந்த இடத்திலே போய் தன்னை கொண்டு போய் விட்டுவிட்டால் அதனால் தனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்பதாக தன்னுடைய பெரியவர்களை பார்த்து, தாய்மார் முதலானவர்களை பார்த்து சொல்லுவதாக அப்படி 10 பாசுரங்கள் செல்லுகின்றன 12ஆம் திருமொழியிலே. அதிலே முதல் பாசுரத்திலே மதுரைப்புறத்து என்னை உய்த்திடுமின் என்று சொன்னவள், அடுத்ததாக 2ஆம் பாசுரத்திலே ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின் என்று இந்த திருவாய்ப்பாடியிலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாள். ஆனால் இப்படி பெற்றோர்கள் இருக்கிற பொழுது அந்த பெற்றோர்களை விட்டுவிட்டு இவள் அப்படி போனால் அதனால் பழி ஏற்படுமே, அவளை கொண்டு போய் அப்படி விடலாமா என்று பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் போலும். அம்மா, நாங்களெல்லாம் பெற்றோர்கள் பெரியவர்கள் இப்படி இருக்கிற பொழுது நீ அப்படி கண்ணபிரான் உலாவின இடம் என்று எங்கோ வடதேசத்திலே இருக்கிற இடங்கள் அல்லவா, அந்த இடத்திலே கொண்டு போய் விடு என்று சொல்லுகிறாயே, இப்படி நாங்கள் உன்னை கொண்டு போய் விட்டால் உன்னை நாங்கள் இழக்க வேண்டி வரும், எங்களை விட்டு நீ பிரிந்து விட்டாய் என்ற கெட்ட பெயரும் அல்லவோ உனக்கு உண்டாகும் என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள் போலும். உடனே அவள் என்ன சொல்லுகிறாள், அம்மா, நீங்களாக என்னை கொண்டு போய் விட்டுவிட்டால் உங்களுக்கும் நல்லது, ஆனால் அப்படி நீங்கள் கொண்டு போய் விடாவிட்டால் நானே போக முயற்சி செய்தேன் என்றால் அது உங்களுக்கு இன்னும் பழியாக ஒன்றோ விளையும். ஆகையினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், எப்படியாவது என்னை கொண்டு போய் அந்த நந்தகோபாலனுடைய வாசலிலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று 3ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். தந்தையந்தாயும் முத்தாரும் நிற்க தனி வழி போயினாள் என்னும் சொல்லு வந்த விண்ணை பழிகா பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான் கழித்து புறம்புதைவானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கு நல்லெருட்கண்ணை வைத்துடுமேன். இவள் சொல்லுகிறாள், தந்தையும் தாயும் உத்தாரும் நிற்க. என்ன தந்தை என்ன, தாயார் என்ன, உற்றார் என்னால் உறவினர்கள் இவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது நான் உங்கள் அத்தனை பேரையும் விட்டுவிட்டு நானே நடந்து சென்று அவன் இருக்கிற இடத்திற்கு சென்று விட்டேனானால் அது எவ்வளவு பெரிய பழிப்பை உங்களுக்கு உண்டாக்கிவிடும். தந்தையும் தாயும் உத்தாறு நிற்க தனி வழி போயினாள், இவள் தானே தன்னுடைய வழியை தேடிக்கொண்டு இவள் போய்விட்டாள் என்கிற பழி அது உங்களுக்கு வந்துவிட்டால் அதை காப்பரிது, அதை உங்களால் பிறகு காத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பழி ஏற்படுவதற்கு முன்னமே நீங்களே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறாள். வந்த பின்னை பழிகாப்பரிது, ஆயினாலே நீங்களே என்னை அழைத்துக் கொண்டு போய் அவன் இருக்கிற இடத்திலே விட்டுவிடுங்கள் என்று சொன்னாளாம். உடனே, அம்மா, அப்படி என்ன உனக்கு அவனிடத்திலே ஈடுபாடு, ஏன் அவனை மறந்துதான் இருக்க பாரேன் என்று பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள். உடனே சொல்லுகிறாள், மாயவன் வந்து உருக்காட்டுகின்றான். அந்த மாயவனான எம்பெருமான் அவன் என்ன செய்கிறான், வந்து தன்னுடைய உருவை அந்த திருமேனி அழகை எனக்கு காட்டுகிறானே, அப்படி காட்டுகின்ற பொழுது அந்த அழகை நான் எப்படி விட்டு மறந்து இருக்க முடியும், ஆகினாலே என்னாலே இருக்க முடியாது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை கொண்டு போய் அவன் இருக்கிற இடத்திலே விட்டு விடுங்கள், அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது என்று சொன்னாளாம். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே கொண்டு போய் விட வேண்டும்
என்று கேட்க உடனே சொல்லுகிறாள், கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே. கொந்தளமாக்கி பறக்கழித்து என்றால், கொந்தளம் என்றால் எல்லாரையும் அவன் அலைக்கழிக்கிறான். அதாவது ஒருத்தரையும் அங்கே அவன் அப்படியே இருக்க விடுவதில்லையாம். எல்லாருக்கும் அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற கோபிகைகளுக்கெல்லாம் அவன் துன்பங்களை விளைக்கிறானாம். இப்படி அமர்க்களம் செய்து கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வான் என்னால் திருவாய்ப்பாடியிலே அவன் செய்யாத குறும்புகளா? அப்படிப்பட்ட குறும்பு செய்வானோர் மகன். அப்படிப்பட்ட மகனை பெற்றவன் யார் என்றால் அவன்தான் நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலன் கடைத்தலை என்னாலாம். நந்தகோபாலன் கடைத்தலை என்னால் அந்த நந்தகோபாலன் இருக்கிற இடம் அவனுடைய வீட்டினுடைய வாசல் என்று பொருளாம். நந்தகோபாலன் கடைத்தலைக்கே என்னை உய்த்திடுமின், கொண்டு போய் என்னை அங்கே விட்டு விடுங்கள் என்று சொன்னாளாம். மிக அழகாக பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் இந்த இடத்திலே ஒரு வார்த்தையை அருளி செய்திருக்கிறார். நந்தகோபாலன் கடைத்தலை என்றால் பிரசித்தம் இரேன். நந்தகோபாலனுடைய கடைத்தலைனா ரொம்ப பிரசித்தமாம். என்ன பிரசித்தம் என்னால், வைத்தியர் வீட்டு வாசலிலே எப்பொழுதும் நோயாளிகள் கிடப்பது போல இங்கே நந்தகோபரனுடைய வீட்டு வாசலிலே எப்பொழுதும் கண்ணனாலே புண்பட்ட பெண்கள் கிடப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த மருத்துவனுடைய வீட்டு வாசலிலே வயிற்று வலியாலே துடிப்பவன் ஒருத்தன், தலைவலியாலே துடிப்பவன் ஒருத்தன் என்று இப்படி ஒவ்வொருத்தனும் அங்கே கிடப்பான் அல்லவா? அதுபோல நந்தகோபன் வாசலிலே போய் பெண்கள் எல்லாம் ஒருத்தி என்னுடைய வலையை பறித்துக் கொண்டான் என்பலாம், ஒருத்தி என்னுடைய துகிலை பறித்துக் கொண்டான் என்பலாம், இப்படி எங்கள் வீட்டிலே வெண்ணையை உண்டான் என்பலாம் ஒருத்தி, பானையை உடைத்தான் என்பலாம் ஒருத்தி, இப்படி நந்தகோபுரத்தில் முறையிடுவதற்காக எல்லாரும் அங்கே வந்து இருப்பார்கள் அல்லவா? ஆகினாலே அது நந்தகோபாலன் கடைத்தலை என்றால் அது பிரசித்தம். மருத்துவர் வீட்டு வாசல் நோயாளிகளாலே நிறைந்திருக்குமா போல கண்ணனாலே துன்பப்பட்ட பெண்கள் அவர்களாலே நிறைந்திருக்கும் நந்தகோபன் கடைத்தலை என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண், என்னை நள்ளிரவிலே கொண்டு போய் விடுங்கள். ஏனென்றால் காலையிலே கொண்டு போய் விட்டால் கண்ணபிரான் வெட்கப்பட்டுக் கொண்டு என்னை தெரியாது என்று சொன்னாலும் சொல்லிவிடுவான். ஆனால் நள்ளிரவிலே ஒருவரும் இல்லாத சமயத்திலே என்னை கொண்டு போய் விட்டீர்களானால் அப்பொழுதுதான் அவனை என்னை ஏற்றுக்கொள்வான் போலும். ஆகினாலே நள்ளிருட்கண் என்னை விட்டுவிடுங்கள் என்று அப்படி இந்த பாசுரத்திலே மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவளான நான் வேறொருவரை நெஞ்சாலும் நினைக்க மாட்டேன். என்னுடைய பக்தி அவனிடத்திலேயே இருக்கிறது. ஆகினாலே அவனிடத்திலே கொண்டு போய் அவனோடு தொடர்பு உடைய இடத்திலே என்னை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று அப்படி சொல்லுகிறார். அங்கை தரத்திடையாழி கொண்டான் அவன் முகத்தன்னி விழியேனென்னு செங்கச்சு கொண்டு கண்ணாடையார்த்து சிறுமானிடவரை காணில் நாடன் பொங்கை தலைமைவனோ கேட்கானேன் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா இங்குத்த வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரை கண்ணையை தொடுவேன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அங்கை தலத்திடை, அதாவது கைத்தலம், அழகிய கைத்தலம். அந்த கைத்தலத்திலே ஆழி கொண்டான் என்று திருவாழியை ஏந்தி இருக்கிறான். அந்த திருவாழியை எம்பெருமான் எப்பொழுதும் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான். அதுபோல நானும் அந்த எம்பெருமானோடு எப்பொழுதும் கூடியிருக்கவென்றோ ஆசைப்படுகிறேன். அந்த எம்பெருமானுக்காக நான் எப்படி இருக்கிறேன் என்றால் அவன் முகத்தன்றி விழியேன் என்று, அவன் முகத்தை தவிர வேறொருத்தருடைய முகத்திலே விழிக்க கூடாது என்பதற்காக நான் என்னுடைய ஸ்தனங்களை எப்படி வைத்திருக்கிறேன் என்றால் செங்கச்சு கொண்டு கண்ணாடை ஆர்த்து என்று என்னுடைய ஸ்தனங்களை அந்த வஸ்திரங்களாலே மூடி நான் அப்படி வைத்திருக்கிறேன். அது எம்பெருமானுக்கே உரியது. இந்த இடத்திலே ஸ்தனம் என்கிறது சுவாபதேசத்திலே, அதாவது உள்ளுரை பொருளிலே பக்தியை குறிக்கிறது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். என்னுடைய பக்தி அந்த எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது. இப்படிப்பட்ட கொங்கை தலைமை நோக்கி காணீர், இவை கோவிந்தனுக்கு அல்லால் என்று, அந்த கோவிந்தனான எம்பெருமான் அவனுக்கு என்று ஏற்பட்டவை இவை, அவனுக்கல்லால் வாயில் போகா வேறு ஒருவருக்கும் இது உரியது அல்ல. ஆகினாலே தன்னுடைய பக்தி என்கிறது அந்த கண்ணபிரான் விஷயத்திலே உண்டே தவிர அது இன்னும் ஒருபடி மேலே போய் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது அது ராமபிரானுக்கும் அல்ல
என்று காட்டுகிறாள். அதாவது எம்பெருமானுடைய அவதாரங்களிலேயே கூட அது கோவிந்தன் என்னால் அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்தவனான கண்ணபிரான், அந்த கண்ணபிரானை தவிர ஏகதார விரதனாய் திகழ்ந்த அந்த ராமபிரானை கூட என்னுடைய நெஞ்சு நினையாது என்பதைத்தான் இப்படி கொங்கை தலைமையை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா. ஆயினாலே இங்குற்ற வாழ்வை ஒழியவே போய் இப்படி நான் இந்த இடத்திலே அவனை பிரிந்து துன்பப்பட்டு கொண்டு கிடக்கிறேனே, இந்த துன்பம் எனக்கு நீங்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை கொண்டு போய் அந்த யமுனை கரைக்கு உய்த்திடுமின், யமுனா நதியினுடைய கரையிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள். அதாவது யமுனை கரையிலே கண்ணபிரான் அவன் கண்ணனும் கோபிகைகளுமாக அங்கே ஜலக்கிரீடைகள் செய்த இடம் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானோடு சம்பந்தமுடைய அந்த யமுனா நதி கரையிலே கொண்டு போய் என்னை விட்டுவிட்டால் அதை பார்த்தாவது சற்று நான் ஆறுதல் அடைவேன். ஆயினாலே இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்றால் அந்த யமுனை கரையிலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று இந்த 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மிகவும் முக்கியமாக இங்கே அந்த தன்னுடைய பக்தியானது அனன்ய பக்தி, அதாவது வேறு எவருக்கும் ஆகாமல் அவன் ஒருவனுக்கே அற்று தீர்ந்த பக்தி என்பதை தெரிவிக்கும் விதமாக கொங்கை தலைமையை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கு அல்லால் என்று கோவிந்தனாகிற அவனுக்கே உரியது என்னுடைய அந்த பக்தி என்கிறதை அந்த கொங்கை என்கிற சொல்லாலே இங்கே தெரிவித்திருக்கிறாள் என்று ஆச்சாரியர்கள் உட்பொருளை காட்டுவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம் இது. இதே போன்ற ஆண்டாளுடைய இன்னும் அனுபவமானது தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.